வணக்கம் நேயர்களே, தூர்தர்ஷன் தமிழின் கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். மாணவர்களுக்கு கல்லூரி வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளும் விதமாகவும் பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை எவ்வாறு படிக்க வைக்க வேண்டும் என்ற பல வினாக்களுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் விதமாகவும் முனைவர் வே. இறையன்பு அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கேள்விகளுக்கு விடையளித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய கேள்விகளும் சந்தேகங்களும் தான் இந்த நிகழ்ச்சியை முழுமைப்படுத்துகின்றன. தொடர்ந்து அவரிடம் நாம் இப்பொழுது பேசுவோம். வணக்கம். வணக்கம். நம்ம நிறைய சந்தேகங்களுக்கும் நிறைய கேள்விகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் விடை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். பல மின்னஞ்சல்களும் பல கேள்விகளும் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. அப்படி இன்று நாம் முதலாவதாக ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம். நீங்கள் தூர்தர்ஷன் தமிழில் பேசுகிற போது படிக்கிறதுனா புத்தகத்தை வச்சு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு மொபைலில் படிக்கிறது தான் வசதியாக இருக்குது. எந்த இடத்துலனாலும் எந்த நேரத்துலையும் படிக்கிறதுக்கு மொபைல் தான் வசதி. ஆல்பர்ன், சென்னை. மொபைலில் படிக்கிறதுங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். மொபைலினுடைய யூசேஜுக்கும் நம்ம காகிதத்தினுடைய யூசேஜுக்குமான வித்தியாசத்தை சொல்கிறேன். நீங்கள் ஒரு தகவலை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறீங்கன்னா அதை மொபைலில் எப்படி அனுப்புவீங்க? ஒரு மொபைலில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, அதை எப்படி அனுப்புவீங்க? டைப் பண்ணி, இல்லை இமேஜாக டைப் பண்ணி அனுப்புகிறீங்க. அந்த டைப் பண்ணி அனுப்புறது விரிவாக இருக்குமா சுருக்கமாக இருக்குமா? சுருக்கமாக தான் இருக்கும். எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி அந்த விடையை அனுப்புகிறோம். ஆனால் அதே ஒரு காகிதத்தில் நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதுனீங்கன்னா அந்த கடிதம்ங்கிறது விரிவாக இருக்கும். இது வரைக்கும் யாராவது இமெயில்கள் அனுப்பிச்சது புத்தகமாக போட்டிருக்காங்களா? இமெயில் இலக்கியம் உருவாகியிருக்கா? ஆனால் கடித இலக்கியம் இருக்குது. கடிதங்களை தொகுத்து புத்தகமாக போட்டிருக்காங்க. கடிதத்தை பப்ளிஷ் பண்ணுறாங்க. கடிதம் பப்ளிக்குக்கானதாக ஆயிடுது. இன்னும் சொல்லப்போனால் புதுமை பித்தன் தன்னுடைய மனைவிக்கு எழுதிய கண்மணி கமலாவுக்குங்கிற அந்த கடிதங்களை இளைய பாரதி புத்தகமாக போட்டபோது அதற்கான விமர்சனம் எழுதின சுந்தர ராமசாமி கிரேக்க சோக நாடகங்களைப் போல இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நம்ம மகாத்மா காந்திக்கும் ரவீந்திரநாத் தாகூருக்கும் நடந்த கடித போக்குவரத்துகளை நம்ம படிக்கிறோம். இப்போ ஒரு கடிதம்னு சொல்லும்போது நம்மை தளர்த்தி கொண்டு ஒரு இறுக்கம் இல்லாமல் நாம் அதில் நிறைய செய்திகளை நாம் அனுப்புகிறோம். அப்போ மொபைல் அப்படிங்கிறதே எசென்ஷியலுக்கு அப்படிங்கிற ஒன்று. புத்தகமாக படிக்கிற போது அதை ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஒன்று 2-3 பேர் சேர்ந்து எழுதின ஒரு அருமையான ஆர்டிக்கலை நான் படித்தேன். அதை சசி தரூர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். நீங்கள் மொபைலில் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா பாயிண்ட்ஸாக படிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது தான் அதை சிந்திச்சு படிக்கிறீங்க. அப்படி சிந்தித்து படிக்கும்போது ஒரு நன்மை என்னென்னா, அதை விவாதிக்கின்ற அளவிற்கு அதில் நிபுணத்துவத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். இப்போ விவாதங்கள் இருக்கும்போது தான் அது உள்ளே போகுது. இப்போ அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு புத்தகம் கூட படிக்காத இளைஞர்கள் இருக்காங்களாம். இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துட்டிங்கன்னா போன வருஷம் எத்தனை புத்தகம் படிச்சிங்கன்னு கேட்டால் நிறைய பேரெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, மொபைல்னு போன உடனே என்ன பண்ணாங்க, இப்போ ஒரிஜினல் நோட்ஸை படிக்கணும் அப்படின்ட்டு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா விரிவாக படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு பிளேவை பற்றி படிக்கணும். இப்போ ஷேக்ஸ்பியருடைய மேக்பத்தை நீங்கள் படிக்கணும்னா ஒரிஜினல் பிளேவை படிங்க. அதுக்கப்புறம் அதில் கிரிட்டிசிசம் படிங்க. பெர்க்கர்லி எழுதின கிரிட்டிசிசம் படிங்க. அதை பற்றி அரவிந்தோ எழுதியிருக்காரு. ஷேக்ஸ்பியருடைய இந்த மேக்பத்தில் 5 விதமான ஸ்டைலையும் சொல்கிறாரு. சிம்பிள் ஸ்டைலிருந்து சூப்பர் இன்னோவேட்டபிள் ஸ்டைல் வரைக்கும் சொல்கிறாரு. அப்போ அந்த ஸ்டைலெல்லாம் நீங்கள் படிங்க. அதை பற்றி கிரிட்டிசிசம்ஸை படிங்க. அதில் இருக்கக்கூடிய அழகுணர்வை படிங்க, அழகியலை படிங்க. இப்படி பல்வேறு அதில் இருக்கக்கூடிய தகவல்களை படிங்க. அதனால் என்னென்னாக்கா இதையெல்லாம் நீங்கள் ஒரிஜினலை படிக்கணும், கிரிட்டிசிசம்ஸை படிக்கணும். அதனால் விரிவாக படிப்பதற்கு புத்தகங்கள் தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, நான் சொன்னதனுடைய நோக்கமே என்னென்ன புத்தகத்தை படிங்கன்னா, இப்போ மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறாங்க, ஒரு சேட் ஜிபிடிக்கு போகிறாங்க. புத்தகத்தை படிக்கிறதில்ல, மேக்பத்தை படிக்கிறதில்ல. மேக்பத்தினுடைய தீமை எனக்கு சம்மரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அது சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருது. அதை இவங்க அப்படியே எழுதிக்கிறாங்க. 10 பாயிண்ட்ஸ் வந்துடுது, 1 2 3 4ன்னு. அதை இவங்க போய் பரீட்சை எழுதினா இவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனால் இதனுடைய இம்பேக்ட் என்ன இருக்குன்னா ஒன்றுமே இருக்காது. இதனால் அவங்களுக்கு மேக்பத்தை பற்றியும் தெரியாது, அந்த மேக்பத்தினுடைய அந்த நூவன்சஸ் தெரியாது. தாமஸ் குவின்சி எழுதியிருப்பார். அதில் போர்ட்டர் சீன்னு ஒன்று வரும். அந்த போர்ட்டர் போய் கதவை தட்டுவார். அதுதான் பெஸ்ட் சீன் பார். அதில் என்னென்னா
நான் வந்து ஒரு நரகத்தினுடைய கதவை தட்டினா அப்படின்னு சொல்லி வரும். ஏன் நரகத்தினுடைய கதவு? அது வந்து யாருடைய கோட்டை? அது மேக்பத்தினுடைய கோட்டை. மேக்பத்தினுடைய கோட்டை ஏன் வந்து நரகத்தினுடைய கதவாக ஆகுதுன்னா, அங்கே அவன் மன்னனை கொண்டு இருக்கான். மன்னனை கொல்லலாமா? கெஸ்ட்டாக வந்து மன்னனை கொண்டிருக்கான், 2வது குற்றம். 3 தூங்கும்போது கொட்டுறான். அப்போ இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு இடம் நரகமாக தானே இருக்க முடியும். அதனால் மிக அருமையானதுன்னு சொல்லுவார். அதனால் என்னென்னா, விரிவுபடுத்தி படித்தால்தான் அது எப்போவுமே நிற்கும். நீங்கள் ஒரு 10 வயசுலேயோ 15 வயசுலேயோ படித்தது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வழித்துணையாக வரணும்னா அதை நீங்கள் புத்தகங்களில் படிக்க வேண்டும். அதை வந்து வெறும் பாயிண்ட்ஸாக ரெடியூஸ் பண்ணி படிக்கக்கூடாது, மார்க்குக்காக படிக்கக்கூடாது, பரீட்சைக்காக படிக்கக்கூடாது. அதை தாண்டி நீங்கள் படிக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் புத்தகங்களில் படிக்கணும். புத்தகத்தில் படிக்கும்போது இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படிப்பாங்க. ஒரு தடவை சுகி சிவம் அவர்கள் சொன்னார், குன்றக்குடி அடிகளார் அவர் பெரியவர் எப்படி படிப்பார்னா, ஒரு புத்தகம் 200 பக்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவாராம், அது ஒவ்வொரு பக்கத்துக்கு நடுவுலையும் ஒரு வெள்ளை பேப்பர் போட்டு 400 பக்கம் ஆயிரும். இப்போ ஏற்கனவே இருக்கிறது 200 பக்கம், இப்போ 400 பக்கம், நடுவில் வெள்ளை பேப்பர் இருக்கும். அந்த வெள்ளை பேப்பரில் என்ன பண்ணுவாராம், அவர் வந்து ஒவ்வொன்றைக்கும் அவருக்கு தோன்றுவதெல்லாம் எழுதுவாராம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்க படிக்கும்போது சைடில் மார்ஜின்ஸில், இப்போ நானே படிக்கும்போது சைடில் மார்ஜின்ஸில் நான் ஏற்கனவே படித்ததும் அதுக்கு இதுக்குமான ரிலேஷன்ஷிப்பை நான் லிங்க் பண்ணி எழுதிக்கிட்டே வருவேன் நான். இதெல்லாம் மொபைலில் சாத்தியமே இல்லை. அப்போ என்ன பண்ணுவோன்னா, அதுக்கான ஒரு விரிவுரையை கொடுக்கும்போது, ஒரு மேடையில் பேசும்போது அதோட என்னென்ன லிங்க் ஆகுதுன்னு நான் பேச முடியும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, காக்டெயில் பார்ட்டியை பற்றி நம்ம பேசும்போது, காக்டெயில் பார்ட்டிக்கு நம்ம வந்து அட்மீட்டஸ்ங்கிற ஒரு ப்ளே, க்ரீக் ப்ளே, அந்த அட்மீட்டஸை வந்து நம்ம வந்து அதில் வந்து லிங்க் பண்ணி பேச முடியும். இப்படி தொடர்புடைய பேசும்போது தான் அந்த அட்மீட்டஸை பற்றி பேசும்போது அது வந்து நம்ம யயாதியோடு நம்ம தொடர்புபடுத்தி பேச முடியும். அப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி அது வருது பாருங்கள், அந்த லிட்ரேச்சருடைய லிங்க் எப்படி வருது பாருங்கள். அப்போ விரிவுபடுத்தி பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் நீங்கள் விரிவாக செய்திகள் தரப்பட்டுள்ள புத்தகங்களை வாசிப்பது தான் நல்லது. இல்லைனா இப்போ நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் நியூஸ் படிக்கிறதுக்கும் மொபைலில் ஒரே ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை. நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஸ்போர்ட்ஸ் நியூஸை விரும்பி பார்ப்போம். ஏன் ஸ்போர்ட்ஸ் நியூஸை விரும்பி பார்ப்போம்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் காலமை நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு அழகான ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். அந்த ஆங்கிலத்தை படிச்சிங்கனாலே உங்களுடைய ஒக்காபரரி டெவலப் ஆகும். எந்த இடத்துல இல்லை, இப்போ வந்து ஒருத்தர் நல்லா பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம், எந்த இடத்துல எந்த சொல்லை போட்டு பேசணுமோ அந்த இடத்துல அந்த சொல்லை போட்டு பேசுகிறது தானே நல்லா பேசுகிறது. சொற்சிக்கனம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட்டுங்கிறாரு. பல சொல்ல காமுருவாருங்கிறாரு திருவள்ளுவர். ஒன்று சொல்ல வேண்டிய இடத்துல 10 ஏன் சொல்கிறான்னா, ஒரே வார்த்தை அவனுக்கு தெரியல, அதனால் அவன் 10 வார்த்தை யூஸ் பண்ணி புரிய வைக்கிறான். அப்போ இதை அடைவதற்கான நிபுணத்துவம் வாசிக்கும் போது நிகழும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, விட்டமின் மாத்திரையை மட்டும் சாப்பிட்டு உங்களால் வந்து உயிர் வாழ முடியுமா? வாழ முடியாது. என்னதான் சரி, நாளைக்கு ஒரு உணவு கண்டுபிடிச்சிடறாங்க, ஒரே ஒரு விட்டமின் மாத்திரை மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிடறாங்க, இந்த மாத்திரையை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான கேலரி கிடைக்கும், புரோட்டீன் கிடைக்கும், ஃபேட் கிடைக்கும், ஃபைபர் கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், இந்த ஒரே ஒரு மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் நம்ம சோத்தை சாப்பிடுவோம். ஏன் சாப்பிடுவோம்னா, சோறு சாப்பிடும்போது கிடைக்கிற திருப்தி கிடைக்காது. அதனால் மொபைலில் படிக்கிறதுங்கிறது மாத்திரையை சாப்பிட்றதுங்கிற மாதிரி, நீங்கள் புத்தகத்தில் படிக்கிறதுங்கிறது சோறு சாப்பிட்ற மாதிரி. இதை விட அழகாக ஒரு புத்தகத்தையும் மொபைலையும் ஒருத்தர் ஒப்பிட்டு பேசியிருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே அதிசயமாக தான் இருக்கிறது. சொன்ன மாதிரி நூல்களை வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முழுமைத்துவம் பெறுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. மொபைல் அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு சாராம்சத்தை, ஒரு சாரை நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்பொழுதுமே வாசிப்பை நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பேசுகிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை பற்றி நான் பேச போகிறேன். கல்லூரி காலங்களில் ஒரு சிறுவன் வந்து 10 வயசில் 65 கிலோ வெயிட், 10 வயசில் 65 கிலோ வெயிட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு எந்த அளவு வந்துட்டு இருக்கோம்னா, இப்போ அமெரிக்காவில் 50% பீப்புள் வந்து ஓவர் வெயிட்டாகவும் ஒபிசிட்டியாகவும் இருக்காங்களாம். 2050 உலகம் ஃபுல்லாக ஒபீஸாக தான் மக்கள் இருப்பாங்கங்கிறாங்க. காரணம் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு. இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை பற்றி அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பையன், நான் அந்த 65 கிலோ பையன் ஒரு நாளைக்கு 6 கிளாஸ் 7 கிளாஸ் வந்து ஜூஸ் சாப்பிட்றானா. இப்போ நீங்கள் ஏரேட்டட் ட்ரிங்க் சாப்பிட்றீங்க, இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்கில் 10லேருந்து 12 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறாங்க. அவ்வளவு கேலரிஸ். அப்போ ஒரு கேலரி
எ கேலரி இஸ் நாட் அ கேலரின்னு ஒரு புத்தகத்தில் படித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு பழத்தில் கிடைக்கிற கேலரிக்கும் நீங்கள் ஒரு கோல்ட்ரிங்கில் கிடைக்கிற கேலரியும் ஒன்று அல்ல. இன்னும் சொல்லப்போனால் கோல்ட்ரிங்கில் கிடைக்கிற கேலரி கெட்டது, பழத்தில் கிடைக்கிற கேலரி நல்லது. நீங்கள் வந்து ஒரு காய்கறியில் கிடைக்கிற கேலரிக்கும் நீங்கள் வந்து ஒரு சாக்லேட்டில் கிடைக்கிற கேலரிக்குமான வித்தியாசம் நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரி என்னென்னா, நீங்கள் தகவல்களை பெறுவதில் கூட நீங்கள் என்னென்னா இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு மெட்டீரியல் தான் உங்களுக்கு கிடைக்குது மொபைலில். ஆனால் அல்ட்ரா ப்ராசஸ்டு மெட்டீரியல் வில் நாட் கிவ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது சீக்கிரம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிப்போம். டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம், என்ன சாப்பிடுவோன்னே தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அதனால் என்னென்னா, மெயினான விஷயம் வாசிப்பது என்பது புத்தகங்களிலிருந்து மேற்கொள்ளப்படுகிற போது தான் அது திருப்தியை தரும். மொபைலில் கிண்டில் இதெல்லாம் படிக்கலாம், லைட்டர் சப்ஜெக்டை படிக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு, ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு அது எவ்வளோ தூரம் சூட்டபிள்னு எனக்கு தெரியாது. த யங்கர் ஜென்ரேஷன் மே பி கம்ஃபர்டபுள், பட் ஸ்டில் அதை படித்தாலும் அவங்க நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும், கைப்பட நோட்ஸ் எடுத்தால் தான். நாங்கள் சிவில் சர்வீசஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, நீ 10 புக்கை ரெஃபர் பண்ணு, ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து நோட்ஸ் கூட வாங்கு, ஆனால் கைப்பட நீ உன்னுடைய நோட்ஸை எழுது. ஏன்னா அதுதான் உனக்கு எக்ஸாமில் அப்படியே விஷுவலாக ஓடிக்கிட்டே இருக்கும். வாசிப்பு தான் இந்த மாணவனை கட்டமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது உங்கள் மூலமாக. நம்ம நிகழ்ச்சியை மாணவர்கள் பெற்றோர்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க, சந்தேகங்கள் கேட்குறாங்க அப்படின்னு இல்லாமல் ஆசிரியர்களும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இப்போது வந்திருக்கிற அடுத்த கேள்வி. ஐயா, நான் பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறேன். நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் கூறியதைப் போல இன்றைய மாணவர்களிடம் கேள்விகளை புரிந்து பதில் சொல்லும் திறன் வெகுவாக குறைந்து வருகிறதே, இதற்கு என்ன செய்வது? மல்லிகா, திருநெல்வேலியிலிருந்து. முதல்ல வந்து மாணவர்களை நாம் கேள்விகளுக்காக தயார்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் உள்ள மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, மாணவர்களை கேள்விகளுக்காக தயார்படுத்தணும். இந்த கேள்வி கேட்டால் இந்த பதில் எழுதணும், அப்படி கிடையாது. ஓவரால் புரிதல். இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சப்ஜெக்டில் ஓவரால் புரிதலை ஏற்படுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் வரும். இன்னொன்று என்னென்னா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறத, இன்றைக்கி தகவல்களை பெறுவதற்கு நிறைய சாதனங்கள் வந்து விட்டன. ஒரு காலத்தில் நம்ம ஆசிரியர் நடத்தினா தான் தெரிஞ்சிக்க முடியுங்கிற சூழல் இருந்தது. நிறைய இடங்களில் இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு நாளைக்கு இந்த பாடத்தை பற்றி நாங்கள் பாடம் எடுக்க போகிறோம்னு சொல்லிடுறாங்க. அவங்க அதுக்கு தயார் பண்ணிட்டு வரணும். பேசிக் மெட்டீரியல்ஸ் நாங்களே லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளே சில மெட்டீரியல்ஸ் டுட்டோரியல் குரூப்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் படிப்போம். படிச்சுட்டு அடுத்த நாள் டிஸ்கஷன் மட்டும்தான் நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, டீச்சர் சென்ட்ரிக் கிளாஸ் ரூமாக வச்சுருக்கோம். டீச்சர் சென்ட்ரிக்னால் ஒரு டீச்சர் வருவார், பாடம் நடத்துவார், பாடம் நடத்திட்டு போயிடுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாணவர்கள் படிப்பாங்க, பரீட்சை வைப்பாங்க. இதில் இருந்து நம்ம மாறி ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக நம்ம உருவாக்கணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, தொடக்கத்திலிருந்தே நாம் வந்து 3 விதமாக பிரிக்கலாம். நாலேஜ் ஓரியன்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்ட், அனாலிசிஸ் ஓரியன்ட். இந்த 3 விதமாக மாணவர்களை சிந்திக்க வைக்கணும். இப்போ வந்து வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் டென்மார்க் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு மாணவர்களால் சொல்லிட முடியும். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியானா மாணவர்களால் சொல்லிட முடியும். அதை தாண்டி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட், அனாலிசிஸ் பேஸ்ட், இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம மாணவர்களை தயார் பண்ணணும். அப்படின்னா அதற்கு நமக்கு தேவையானது என்னென்னா, கூடுதலான விவாதங்களும் கூடுதலான தகவல்களும் மட்டுமல்ல, அந்த கேள்வியினுடைய நுட்பத்தை புரிந்து கொண்டு அதற்கான பதிலை கூறுவது. இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு கேள்வி கேட்டால் அந்த ஸ்டாண்டர்டான கேள்விக்கு பதிலுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிக்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்டானது கொஞ்சம் அதை ட்விஸ்ட் பண்ணி கேட்டால், ஏன்னா ஃபண்டமெண்டல் கான்செப்டினுடைய டைமென்ஷன்ஸை நம்ம சொல்கிறதில்ல. நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், என்னென்னா ரஃப் நோட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை, ரஃப் நோட்டு ரகசியங்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை சந்திரன் மதுரையிலேருந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவர் என்கிட்ட கொடுத்தாரு. அதில் என்னென்னா, அந்த ரஃப் நோட்டு ரகசியங்களில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா, அப்துல் கலாம் அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் பாடம் நடத்தியிருக்கிறார். நடத்திட்டு மாணவர்களை பார்த்து கேட்டிருக்காரு, எல்லாம் புரியுதானே. அவர் அப்துல் கலாம் எந்திரிச்சு சொல்லியிருக்காரு, புரியல எங்களுக்கு அப்படின்னு.
கரெக்ட். நிறைய மாணவர்கள் எந்திரிச்சு போய் எங்களுக்கும் புரியல, யாராவது ஒருத்தர் சொல்லணும்னு தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நான் நிறையா காலேஜுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு கேள்வி யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறவங்க வந்து மற்றவங்களும் கேட்கலாம்ங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை ஏற்படுத்துகிறாங்க. யாராவது ஒருத்தர் தொடங்கட்டுமே அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்குது. ஒரு தயக்கத்தை போக்குவதற்கு யாராவது ஒருத்தர் முன் வர வேண்டும். அப்படி யாராவது ஒருத்தர் முன் வந்து கேட்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க. அவர் அப்துல் கலாம் அவர்கள் கேட்ட பிறகு மற்ற மாணவர்களும் எழுந்து எங்களுக்கும் புரியலன்னொன்னே அவர் அன்றைக்கி சாயந்தரம் ராமேஸ்வரம் கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. பறவைகள் பறக்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஏரோடைனமிக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஏரோநாட்டிக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் அந்த புத்தகத்தில் படித்தேன். அப்போ என்னென்னா எதையெல்லாம் ப்ராக்டிக்கலாக புரிய வைக்கிறது, எதையெல்லாம் இன்னும் டீப்பாக புரிய வைக்கிறது. இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு கான்செப்டை கூட அதை ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கும்போது அது எளிதாயிரும். அப்போ இந்த மாதிரி நம்முடைய எஜுகேஷனை நம்ம ஓரியன்டேஷன் பண்ணுறது மிகவும் அவசியம். மாணவர்கள் நிறைய விவாதிக்கணும், மாணவர்கள் நிறைய பேசணும். அப்படிப்பட்ட யாருடைய வகுப்பறை அப்படின்னு சொல்லிட்டு, இது யாருடைய வகுப்பறைன்னு ஒரு புத்தகம் ஆயிஷா நடராஜன் எழுதியிருக்கார். அந்த புத்தகம் தமிழ்நாடு அரசுடைய பரிசு கூட வாங்கியிருக்கு. ஒரு வகுப்பறை மாணவர்களுக்கானது தானே, ஆனால் மாணவர்கள் பேசுவதே இல்லை. மாணவர்கள் பேச சுமார் யார் பேசுறது, பேசுனா கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் எவ்வாறு பேசுவார்கள், எப்படி வெளியே வருவாங்க, எப்படி கேள்விகள் கேட்பார்கள்? அங்கே மாணவர்கள் மௌனமாக இருப்பதில்லை ஒரு வகுப்பறை. மாண்டிசரி அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, ஆசிரியர் இருக்கும்போதே ஆசிரியர் இல்லாத மாதிரி இருக்கணும். அப்போ என்ன, மாணவர்கள் பேசணும், அவங்களுக்குள்ள இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலான்னு மாணவர்களை வந்து பேச சொல்லுங்கள், மாணவர்கள் அதை பற்றி விவாதிக்க சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் புரியப்படாத பக்கங்களை கூட அவர்கள் வெளியே கொண்டு வந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளவர்களாக இருப்பார்கள். அது மாதிரி இப்போ இது என்ன, எங்களுக்கு சிலபஸை முடிக்கணும், அதை முடிக்கணும், இருக்கக்கூடிய விஷயத்திலேயே இதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அவற்றை பல பேர் செய்திருக்கிறார்கள். அதனால் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு மனப்பாடம் செய்கிற அந்த ஒன்றிலிருந்து விடுபட்டு அவர்கள் தேடுவதை தொடங்குவதற்கும் தேடுதலை தொடங்குவதற்குமான உந்து சக்தியை கொடுத்து விட்டால் அவர்கள் தேடத் தொடங்கி விடுவார்கள். அப்போது அவர்கள் தேடினால் நம்முடைய கண்களுக்கு தெரியாத நுட்பங்களையும் கையகப்படுத்தி கொண்டு நம்மிடம் வருவார்கள். ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பது இந்த கேள்வி அதற்கு ஒரு சான்று. மிக்க மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி கூட மாணவர்களோட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான பகுதியை பற்றிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அயல் நாட்டில் இது சகஜமாக இருக்கலாம், ஆனால் நம் நாட்டில் அது இன்னும் பழகவில்லை என்று இந்த கேள்வி என்னை நினைக்க தூண்டுகிறது. உங்களிடமிருந்து தெளிவு பெற விரும்புகிறேன். நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் மாணவர்கள் பகுதி நேர வேலை செய்து சம்பாதிப்பது குறித்து பாராட்டி பேசியிருந்தீர்கள். படிக்க வேண்டிய வயதில் வேலைக்கு போவது என்பது தவறான செயல் இல்லையா? வேலைக்கு போய்கொண்டு படிப்பது என்பது முடியாத செயல் அல்லவா? முருகன், சென்னையிலிருந்து. அதாவது குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிற ஒன்று மிகவும் மோசமான ஒன்று. அந்த சிஸ்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணிக்கிறது, அதான் பாண்டட் லேபர். அப்பா அம்மா போய் 20,000 வாங்கிக்குவாங்க, அதை அடைக்கிற வரைக்கும் அந்த குழந்தை அங்கே வேலை செய்யும். இது வந்து குழந்தை தொழிலாளர். குழந்தை தொழிலாளர் பாண்டட் சைல்டு லேபர். இதில் 2 விதமாக அரசாங்கம் முதல்ல பிரிச்சுருந்தாங்க. என்னென்னா ஹசார்டஸ், நான் ஹசார்டஸ்னு. அப்போ யூனிசெஃப்பில் என்ன சொன்னாங்கன்னா, 18 வயது வரையுமே குழந்தைகள் தான். இதில் ஹசார்டஸ் நான் ஹசார்டஸ்னு நம்ம பண்ண முடியாது. யூஎன் ரெசல்யூஷனை பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குழந்தைகள் தான். நம்ம 14 வயசுன்னு கிளாஸிஃபை பண்ணக்கூடாதுலாம் அவங்க அந்த டைமில் யூனிசெஃப்லேருந்து இதை பற்றி அப்பீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பீடி தொழிற்சாலையில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அப்போ 18 வயசு வரைக்குமே வேலை செய்கிறது தப்பு. ஏன்னா அது வந்து ஒரு ஹசார்டஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். இப்போ ஒரு காலத்தில் 14 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க தறியில் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது ஒரு நான் ஹசார்டஸ். 14 வயசுக்கு கீழே எங்கேயுமே வேலை செய்யக்கூடாது, 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் ஹசார்டஸில் வேலை செய்யக்கூடாதுங்கிற அமைப்பு முறை இருந்தது. ஆனால் இப்போ வந்து 18 வயசு வரைக்கும் நாம் குழந்தைகள் இந்த மாதிரி பணிக்கு போகக்கூடாது. நான் சொன்னது என்னென்னா, காலேஜில் படிக்கணும்னு நிறைய பசங்க வந்து சேர்றாங்க, பொருளாதார நிலைமை இல்லை. வெளிநாடுகளில் என்னன்னாக்க அவங்களுக்கு வந்து இந்த பள்ளி இறுதி வரைக்கும் பெற்றோர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அங்கே எஜுகேஷன் ஃப்ரீயாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய், கவுண்டியில் இருக்கிற ஸ்கூலில் போய் படிப்பாங்க, முடிச்சிருவாங்க. ஆனால் காலேஜ் எஜுகேஷனுங்கிறதோ யூனிவர்சிட்டி எஜுகேஷனுங்கிறதோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில்
யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு பெனிஃபேக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதினார். அந்த கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஒரு பையன் சிறுவனாக இருக்கும்போது ஒரு கைதி அவர் வந்து விடுபடுவதற்கு அந்த செயினெல்லாம் கட் பண்ணி உதவுவான். அதனால் அவர் பெனிஃபிக்டர் ஆவார். இப்போ எப்படின்னா இந்த பெனிஃபேக்டர் அப்படிங்கிறது என்னன்னாக்க ஸ்டூடெண்ட்டையே தெரியாது, ஆனால் அந்த ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது அந்த காலேஜில் லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அவங்க பெனிஃபேக்டர்ஸாக இருந்தால் அந்த அந்த பணத்தை ஃபுல்லாக அவங்க பேர் பண்ணிக்குவாங்க. ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அல்லது பெனிஃபேக்டர் யாராவது உதவி பண்ணால் தான் மேலே படிக்க முடியும். பெரிய பெரிய ஆளுங்களே படிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு காரணம் என்ன, பெனிஃபேக்டர்ஸ் கிடைக்காதனால. அப்படியே ஒரு காலேஜில் போய் சேர்ந்தாலும் பெற்றோர் அதுக்கு மேலெல்லாம் பாக்கெட் மணியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் ஹவர்ஸில் லீஷர் பீரியடில் போய் 1 or 2 hours போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நைட் ஃபில்லிங் பண்ணுவாங்க, அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மாதிரியான பகுதி நேர வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவங்க படிப்பாங்க. இந்த பகுதி நேர வேலை வந்து நன்றாக வளர்ந்து 18 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இதை செய்வாங்க. அப்படி செய்யும்போது 2 அட்வான்டேஜ் நடக்குது. ஒன்று வந்து என்னென்னா, அவங்க பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க, வேல்யூ ஃபார் மணி தெரியும். ரெண்டாவது வந்து அவங்க வாழ்க்கையினுடைய நூவன்சஸை, நுட்பங்களை அவங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இது வெளிநாடுகளில் சகஜமாக நடக்கக்கூடிய விஷயம். அவங்க வந்து என்னென்னா உலகத்தை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ போய் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னே என்ன ஆகும், உங்களை அறியாமலே பொறுப்பாக படிக்கணுங்கிற எண்ணம் வரும், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோன்னு. ரெண்டாவது பணத்தை செலவு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சிக்கனமாக செலவு பண்ணுவோம். நாம் சம்பாதிச்ச பணம் இல்லையா, அதனால் நம்ம சிக்கனமாக செலவு பண்ணுவோம். இது ரெண்டுமே அதனால் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். இது வெளிநாடுகளில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பெரும்பாலும் மிடில் கிளாஸ் வரைக்கும் பெற்றோர் அந்த செலவை ஏற்றுக்கிறாங்க, பாக்கெட் மணி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னமும் வந்து பசங்களை போய் படிக்க வைக்கிறதுக்கு முடியாத சூழல் இருக்குது. அரசு உதவித்தொகை தராங்க, நல விடுதிகள் ஆரம்பித்திருக்காங்க, அந்த விடுதிகளில் தங்குறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு புத்தகம் வாங்குவதற்கு, ஒரு செலவை மேற்கொள்வதற்கு சில மாணவர்கள் போய் மாலை நேரத்தில் அவங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பணி செய்கிறாங்க. இது 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இது வந்து சட்டவிரோதமானது கிடையாது. இது அந்த மாணவர்களுக்கு ஒரு வகையான ஒரு ஊக்கமாகவும் அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுப்பதற்கும் வசதியாக இருக்குது. இது அவர்களுடைய சூழலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வெளிநாடுகளில் இது சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம் நாட்டிலையும் இது அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து ஒரு காலேஜில் போய் பார்க்குறோம். அந்த காலேஜில் ஹோட்டல் மேனேஜ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணிகிட்ருக்காப்படி. நான் கேட்டோம், காலையில் அங்கே படிக்கிறோம், வெளியே ரூம் எடுத்து தங்கிட்டு, ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப கம்மியான சம்பளம், கூலி வேலை, ஒன்றும் பொருளாதாரம் இல்லை, இங்கே அனுப்பிச்சு படிக்க முடியாது, இன்னும் ஒரு 40 கிலோமீட்டருக்கு வந்தானே. அதனால் அவர் ஈவினிங்கில் போய் படிக்கிற இந்த மாதிரி வேலையை பண்ணுறாரு, வேலையை கற்றுக்கிறாரு. அதனால் அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதல்ல. ஆனால் 18 வயதுக்கு கீழ் ஒருவர் பணிபுரிந்து கொண்டு படிப்பது என்பது சட்ட விரோதமானது மட்டுமல்ல, அது அவருடைய உடல்நிலைக்கே வந்து ஆபத்தானது. நான் ஏன் சொல்கிறேன்னா, காஞ்சிபுரத்தில் தறியில் வேலை செய்த பல குழந்தைகள், அப்போ 14 வயது தான் வரம்பாக இருந்துச்சு, 14 வயதுக்கு குறைவாக இருந்த பல குழந்தைகளை நாங்கள் விடுவித்தோம். 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை விடுவித்தோம். இதை பார்த்துட்டு பயந்துட்டு நம்ம மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்களா, நிறைய பேர் 14 வயசு கீழே இருந்தவங்களாம் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ பரிசோதனை செய்தபோது அவங்களுக்கு லங்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தது, தோல் பாதிக்கப்பட்டிருந்தது, நிறைய பேருக்கு வந்து குன்றிய வளர்ச்சி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது, அவருடைய கண் பார்வையில் குறைபாடை பார்க்க முடிந்தது. இது எல்லாமே ஏற்படும். அதனால் நாம் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் இந்த மாதிரி பணிகளை எடுத்துக்கொள்வதை ஒருபோதும் நாம் வந்து ஊக்குவிக்கக்கூடாது. 18 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் அவருடைய சமூக பொருளாதார சூழலுக்கு ஏற்ப ஏற்றுக்கொண்டால் அதில் எந்த விதமான தவறுமில்லை. படித்துக்கொண்டு பணிக்கு செய்வது என்பது அவருடைய சமூக பொருளாதார காரணங்களுக்காக நிகழ்கிற போது அதில் சில நன்மைகளும் இருக்கின்றன. அந்த குழந்தைகள் பொறுப்புணர்வோடு இருப்பார்கள், கல்வியின் மீது அதிக அக்கறை செலுத்துவார்கள். அதனால் அதை நாம் தடை செய்யவும் முடியாது, தடை செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. இந்த கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சி மாணவர்களின் கேள்விகளுக்கு, பெற்றோர்களின் சந்தேகங்களுக்கு, ஆசிரியர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பயனுள்ளதாக இன்றும் அமைந்துள்ளது. இந்த கேள்விகளுக்கு விடையளித்த
முனைவர் வே இறையன்பு அவர்களுக்கு எங்கள் நன்றி. உங்கள் கருத்துக்களையும் உங்கள் நேரத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி.